தமிழே வணக்கம். அதிதி பகுதியூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆள் பாதி ஆடை பாதி என்று கூறுவார்கள். எங்களுடைய குணம் நாங்கள் யார் என்பதை 50% வெளி உலகிற்கு உணர்த்தினாலும் மிகுதியுள்ள 50% எங்களுடைய வெளி தோற்றத்தை வைத்தே உணர்த்தப்படுகின்றது. ஆம், வெளித்தோற்றம் என்று கூறும்போது எங்களுடைய அழகுதான் அங்கு முதலிடம் பெறுகின்றது. எங்களை அழகுபடுத்துபவர்கள் அழகுக்கலை நிபுணர்கள். ஆம், அழகுபடுத்துபவர்கள் அழகுக்கலை நிபுணர்கள். எங்களை அழகுபடுத்துவதற்கு அந்த அழகு சாதன பொருட்களை தயாரிப்பாளர்கள் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாளர்கள் அவர்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். இன்றைய நவீன உலகில் சந்தையில் அவர்களுக்கான கேள்வி அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. காரணம், நாங்கள் எங்களை நாளாந்தம் அழகுபடுத்திக் கொள்ளவே விரும்புகின்றோம். அதற்காக சந்தையில் விற்கப்படும் பல வகையான பொருட்களை நாங்கள் பாவிக்கின்றோம். அதன் நம்பகத்தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்துவதை விட எங்களை அழகாக்கிக் கொள்ளவே நம்மில் பலரும் விரும்புகின்றார்கள். நாங்கள் அழகாக இருக்க வேண்டும், அந்த அழகு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், இல்லையா? அழகு சாதன பொருட்கள் இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய தினம் அது பற்றி நாங்கள் நிறைய விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அது தொடர்பில் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாளர் திருமதி அஸ்மா முஷ்தாக் அவர்கள். வணக்கம். வணக்கம். அழகு என்று கூறும் போது முக அழகு, கூந்தல் அழகு, கை கால் பராமரிப்பு என்று நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். இவற்றுக்கு நாங்கள் முதலில் சந்தையில் இன்றைய காலகட்டத்தில் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாளர்களுக்கான கேள்வி அதிகரித்து கொண்டு செல்வது போன்று அதன் நம்பகத்தன்மை தொடர்பிலும் சந்தேகம் நிலவுகின்றது, இல்லையா? முதலில் உங்களை பற்றி கூறுங்க. நான் அஸ்மா முஸ்தாக், டைரக்டர் ஆஃப் ஏம் ராயல் அகாடமி. நான் எனக்கிட்ட என் அகாடமியில் எல்லாமே இருக்குது காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் தான், A to Z இருக்கு. ஆனால் அது எப்படி நல்ல முறையாக செய்கிறது, ஆர்கானிக் மெத்தடில் ஒரு பாதிப்பு இல்லாமல். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பொருட்கள் இருக்குது. இந்த ப்ளீச், மேக்கரி இந்த மாதிரியெல்லாம் மெட் பண்ணி அது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது ஃபியூச்சர்ல. அவங்களுக்கு சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் வகைகள் சமூக ஊடகங்கள் மூலம் விற்கப்படுகின்றன. அதனால ஸ்கின் கேன்சர் எல்லாம் வருது. இப்ப எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சத்து சரியா இருக்குன்னு சொல்ல தெரியாது. சில நபர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சத்து கம்மியா இருக்கும். அப்ப அவங்க உபயோகப்படுத்தினா அவங்களுக்கு கூடிய சீக்கிரமாவே அந்த ஸ்கின் கேன்சர் உருவாகிடும். இப்போ நாங்கள் செய்கிற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கால்லேருந்து தலை வரைக்கும் விற்கும். ஆயில் ஐட்டம், சோப் ஐட்டம், பெக் ஐட்டம், சீரம் வகைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஆர்கானிக் முறைப்படி தான் நாங்கள் செய்கிறோம். சொன்னால் பாதிப்பு வைக்கக்கூடாது. A to Z. இப்போ எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலுமோ யாராக இருந்தாலுமோ யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யூனிசெக்ஸ் ப்ராடக்டாகவே நாங்கள் கொடுப்போம். அப்போ ஒரு ஆண்களுக்கும் யூஸ் பண்ணலாம், பெண்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அந்த முறைப்படியாக செய்கிறதுக்கு தான் எங்கள் அகாடமியில் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஃபீல்டில் 3 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் தான் நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணினது. அது நிறைய பேருட விருப்பத்துக்காக ஸ்டார்ட் பண்ணினது. ஆனால் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சுட்டாங்க மாஷாலான்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கான அழகு சாதனை இப்போ நாங்கள் வெளியே வாங்கி நாங்கள் யூஸ் பண்ண போல அதில் என்ன போட்டிக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க ஒன்று எழுதியிருப்பாங்க, ஆனால் அவங்க என்னென்ன எட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். இது நாங்களே எங்களுக்கான ஒரு அழகு சாதனை பொருள் ஒன்று செஞ்சோம்னா எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் பாதுகாப்பாக தானே செய்வோம். ஏன்னா எங்களோட பிள்ளையிலேருந்து யூஸ் பண்ணோம், நாங்களே யூஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் ஆக்கக்கூடிய சாப்பாடு எப்படி பார்த்து செய்வோமோ அது போலவே இருக்கும் நாங்கள் செய்கிற காஸ்மெட்டிக்கும். அதை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாஷாலான்னு சொல்லி படித்து இப்போ அவங்களுக்கான காஸ்மெட்டிக் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போன கிழமை இப்போ லாஸ்ட் வீக் சண்டே பெருசாக செஞ்சோம் BMSCHல எங்களோட கிராஜுவேஷன் செரமனி. எல்லாத்துக்கும் பட்டமளிப்பு விழா. அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? அது எனக்கு சிறு வயசுலயே இருந்தது. அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே நேசிப்பவர்களாக அந்த அழகு பொருட்கள் எனக்கு ரொம்ப விருப்பம். எல்லாம் சின்ன பிள்ளைக்குமே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பவுடர்ல தண்ணியை ஊற்றி ஒரு க்ரீம் ஒன்று எல்லாம் சின்ன பிள்ளையும் மேக் பண்ணும். அதே போலதான் எனக்கும் அது சரி விருப்பம் சின்னத்துலேருந்தே. அப்ப நான் படிச்சுக்கிறேன், நிறைய விஷயம் படிச்சுக்கிறேன். அந்த வெலிங்டன் கேம்பஸ்ல டீச்சர் ட்ரைனிங், சில்ட்ரன் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி, பிசினஸ் மேனேஜ்மெண்ட், HR மேனேஜ்மெண்ட் எல்லாமே படிச்சு முடிச்சுக்கிறேன் மாஷாலாண்டு. ஆனா அந்த காஸ்மெட்டிக் மிச்சம் விருப்பம். அப்புறம் அதையும் நான் படித்தேன். படித்ததுல பிடிச்சதுன்னு சொன்னா காஸ்மெட்டிக் தான். அதுதான் அது எல்லாத்துக்குமே பெண்கள்னு சொன்னா அதுக்கு தான் ஒன்றாவது முன்னுரிமை. ஏன்னா நாங்கள் எளிமையை உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னத்த காஸ்மெட்டிக் தான். யாருமே இல்லைன்னு சொன்னாலும் ஆரம்பிப்போம். யாருமே இல்லைன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள. அது என்ன ஒன்னாவது சோப்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடும். ஐசுட்டி தான் நான் பார்த்தேன். எங்களோட வீட்டுக்கே எங்களுக்கு நிறைய
சோப் வெரைட்டிஸ் காஸ்மெட்டிக்ஸ் தேவைப்படுது. அப்போ நான் யோசிச்சேன், அதை வெளியில் எடுத்து என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ யூஸ் பண்ணுறதையும் விட அது தலையில் போடுற எண்ணெயில் இருந்து, ஏன்னா பாதுகாப்பு எங்களுக்கு சொல்ல தெரியாது, அதை நாங்களே படிப்போம்னு சொல்லி நிறைய இடங்களில் நான் படித்து கொண்டேன். படித்து பிறகு தான் நான் அது பிஸ்னஸாகவும் செஞ்சது, எங்களோட வீட்டுக்கு தேவை ஓன் ப்ராடக்ட்டும் செஞ்சு அதுக்கு பிறகு அகாடமியும் ஓப்பன் பண்ணி மாஷாலான்னு சொல்லி நிறைய பேர் அதை கற்றுக்கொண்டு அவங்களும் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பானது ஒன்று அவங்க செய்வாங்க தானே. கலப்படமான பொருட்களை வாங்கி கஷ்டப்படுறதுக்கும் விட அவங்க ஒரு சேஃபான ஒன்று எடுத்து அவங்க யூஸ் பண்ணி கொள்வாங்க இல்லையா, அவங்களே செஞ்சு. பொதுவாக சருமத்தை பொறுத்தவரையில் பலருக்கு முகத்தில் பலவிதமான நோய்கள் ஏற்படும், ஒவ்வாமை நோய்கள் ஏற்படக்கூடியது. அந்த அந்த மாதிரியான விடயங்களில் அதன் நம்பகத்தன்மை எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது உங்களுடைய அழகு சாதன பொருட்களை நாங்கள் உபயோகப்படுத்தும் போது? அழகு சாதன பொருட்கள் அதுக்கான மூலப்பொருட்கள் பெரும்பாலும் நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றீர்கள்? அது எல்லாமே எங்களுக்கு ஸ்ரீலங்காலே கிடைக்கும். நான் ஏன்னா ஃபாரின்லேருந்து எடுக்கிறேன்னு சொல்றது பொய். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, விளங்குதா? ஒரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு லைசன் நீக்கணும், அதை பொறுத்து தான் எடுக்கலும். ஆனால் ஸ்ரீலங்காலே விக்கி இருக்குது. ஸோ பயம் இல்லாமல் எங்களுக்கு வாங்கி செய்யலும். இப்போ எங்களோட ஏரியாலே இருக்கு, எல்லா கடைகளுமே இருக்கு, கிட்டே பெட்டா சைட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. தூரத்தில் இருக்கிறவங்களும் அங்கே வந்து தான் வாங்குவாங்க. பொதுவாக தற்போது கடைகளுக்கு செல்லும் போது உள்நாட்டு தயாரிப்பை விட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கிரீம் வகைகள், லோஷன் வகைகள், கூந்தல் பராமரிப்பு, அழகு சாதனங்கள் என்று பல வகையாக நாங்கள் கூறலாம். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தான் பொதுவாக முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய தயாரிப்புகளை சந்தையில் விற்பனை செய்வதற்கான சூழல் விற்பனை செய்யறதுக்காக இதை நான் செய்யல. நான் சொன்னேனே, எங்களுக்கான ஒரு ஓன் ப்ராடக்ட் பாதுகாப்பானது. இப்போ நான் கடையில் ஒரு சாப்பாடு தின்றது எனக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட பிள்ளைக்கோ எங்களுக்கோ நாங்கள் வீட்டில் சமைச்சு தானே கொடுப்போம். அதே நாங்கள் சுத்தமாக பார்த்து பறிச்சு செய்கிறோம். அது மாதிரி இப்போ நாங்கள் கடையில் வாங்கக்கூடிய காஸ்மெட்டிக்கில் அவங்க போட்டிருப்பாங்க, ஆனால் சீக்ரெட் சில விஷயங்கள் போட மாட்டாங்க, எக்ஸ்ட்ரான்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா என்னது அது எங்களுக்கு தெரியாது. இதே நாங்க ஒன்றை படிச்சு அதை நாங்க தயார் பண்ண போல நாங்க பார்த்து தானே செய்வோம். எங்களோட வீட்டு மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இது நாங்க மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, எங்களுக்கான ஓன் ப்ராடக்ட் நாங்க தயார் பண்ணுவோம். நம்பிக்கை, ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி என்கிட்ட படிச்சு 150 பிள்ளைகள் படிச்சு முடிச்சாங்க இந்த இயர். அவங்களுக்கான ப்ராடக்டை செய்வாங்க. அப்ப அவங்க மார்க்கெட்ல வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நாங்கள் சமைக்கிற மாதிரி அவங்க அதை அவங்களுக்கான சோப் வகைகள், க்ரீம் வகைகள், ஷெம்பு, ஏர் ஆயில், அப்போ நல்ல முடியாக இருந்தாலும் ஏன்னா அதில் நாங்கள் கெமிக்கல்ஸ் எட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்படித்தானே எக்ஸ்பைரி டேட்டுக்காக கெமிக்கல்ஸ் எட் பண்ணுவாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ்னு நாங்கள் சொல்கிறது, அதுலேயும் ஆர்கானிக் ப்ரிசர்வேட்டிவும் இருக்குது, சைடு எஃபெக்ட் வர ப்ரிசர்வேட்டிவும் இருக்கு. அப்போ அதில் ஒன்று விலை உயர்ந்தது மீக்கி, விலை தாழ்ந்தது மீக்கி. இப்போ அந்த ப்ரிசர்வேட்டிவ் இவங்க என்னென்ன எட் பண்ணி வருதுன்னு எங்களுக்கு சொல்லது. இப்போ நாங்கள் எட் பண்ண போல நல்ல தகுதியான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போடுவோம். இப்போ என்னத்தான் ஆர்கானிக் மெத்தட் நீங்கள் செஞ்சாலும் ப்ரிசர்வேட்டிவ் போட்டால் தான் கெட்டு போகாது. பொதுவாக நாங்கள் கடைகளில் விற்கப்படும் அழகு சாதன பொருட்களை பார்த்திருக்கின்றோம். திறந்த நாள் முதல் 2 வருடங்களுக்குள் காலாவதியாகும் என்ற ஒரு விடயம், 2 அல்லது 3 வருடங்களுக்குள் காலாவதியாகும் என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வாறு நீங்கள் இது தொடர்பான கற்கை நெறிகளை பூர்த்தி செய்திருக்கின்றீர்களா? இவ்வாறான பொருட்கள் அதை பழுதுபடாமல் பாதுகாப்பதற்கு, ஒவ்வாமை ஏற்படாமல் இருப்பதற்கு. 3 வருஷம் படிச்சேன். படிக்காம ஒன்று எங்களுக்கு செய்ய இயலாது. வெளிநாடுகளில எல்லாம் ஜூம்ல நான் அதிகமாக படிச்சுக்கிறேன். ஃபாரின்லையும் படிச்சுக்கிறேன், ஸ்ரீலங்காலையும் படிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு அகாடமி செய்யறேன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் எவ்வளோ கேள்விகள் கேட்கும். அப்போ ஒரு லெக்சரராக எனக்கு பதில் தெரியாட்டு எனக்கு செய்ய இயலாது. ஸோ என்னையே ஒன்றாவது நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே என்னைய வளர்த்ததுக்கு பிறகு தான் நான் இதை அகாடமியாக செஞ்சேன். உங்களுடைய மாணவர்கள், அதாவது கிட்டத்தட்ட உங்களிடம் 150 பேர் இதுவரை கல்வி கற்றிருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தீர்கள். அவர்கள் தற்போது சுய தொழிலாகவும் அதனை செய்வதாக கூறியிருந்தீர்கள். அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து முதலாவதாக எதிலிருந்து நீங்கள் பயிற்சிகளை ஆரம்பிப்பீர்கள்? முதலாவது நாங்கள் சோப் செய்யறதை தான் அவங்களுக்கு பழக்குவோம். என்ன ரீசன் சொன்னா, அது சின்ன பட்ஜெட்ல செய்யறதுக்கு கேளும். சவுக்காரம்னு சொல்றது சிறிய பட்ஜெட் பாருங்க, மார்க்கெட்டு கூட 100-150 ரூபாய்க்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். மற்றதெல்லாம் எவ்வளோ விலைக்கு தானே வரும். அதனால சோப் வெரைட்டி தான் ஒன்றாவது எங்களுக்கு முக்கியம். ஒரு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறாலுமோ, ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணணுமோ, எதுக்காக இருந்தாலுமோ, குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதனால சோப்பு அவங்களுக்கு செஞ்சால் அதை அவங்க சக்ஸஸ் பண்ண போது ஸ்டெப்பாக போவோம். இப்போ எடுத்த உடனே ஒருத்தருக்கு டாக்டர் ஆகிற இயலாதே, அதுக்குன்ட்டு அவங்க படிக்கணும், எவ்வளோ விஷயம் யூனிவர்சிட்டி போகணும். அதே மாதிரி இந்த காஸ்மெட்டிக் துறையில் இருந்தாலும் நாங்கள் ஒன்றாவது கொடுக்குறது சோப். அதுக்கப்புறமா ஏர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே கொடுப்போம். ஏர் க்ரோத் ஆகிற ஆயில், மசாஜிங் ஆயில், லிப் பாம், லிப் ஸ்க்ரப் அது கொடுப்போம். அதுக்கப்புறமா சிரம் வகைகள், பெக் வகைகள், கடைசியில் தான் க்ரீம் வகைகள், லோஷன். அப்படி ஸ்டெப்ஸாக அவங்க போல தான் அவங்களுக்கு இது என்னது, இதில் எப்படி போடுறதுன்ற படிப்பு வேணும். ஒன்றாவதே நாங்கள் க்ரீமை கொடுத்தவங்க சொன்னால் அவங்களுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. அதுக்குன்னு ஒரு முறைப்படி செய்கிறது. மற்றது நான் செய்கிற மெத்தட் எப்படின்னு சொன்னால், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் புக்கே கொடுத்துருவேன்.
புக்கா எல்லாம் ஃபார்முலாவும் போட்டு கையில கொடுத்துருவோம். என்ன ரீசன் சொன்னா அவங்க எழுத போல ஒரு லெட்டர் பிழையா எழுதிட்டாங்களாண்டாலும் அது மாறிப்பட்டிரும் தானே. அப்ப அதுக்காகவே நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நானே பிரிண்ட் பண்ண புக் தான், நானே எழுதப்பட்ட புக் தான், அதை அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவேன். ஒரு கோர்ஸ்க்கு 4 புக்ஸ் வரும், 4 லெசன் தனித்தனியாவே அவங்களுக்கு ஃபுல்லா வந்துடும். பொதுவாக உடல் அழகு பராமரிப்பு என்று கூறும்போது சரும அழகு, கூந்தல் அழகு, கை கால் பராமரிப்பு என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் பயிற்சி வழங்குகின்றீர்கள் உங்களுடைய எங்களுடைய அகாடமியில 4 மாச கோர்ஸ் இருக்கு, 6 மாச கோர்ஸ் இருக்கு, சர்டிபிகேட் லெவல் கோர்ஸ் இருக்கு, 2 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்கும் கோர்சஸ் இருக்கு. எந்த வயது அடிப்படையில் உள்ளவர்களும் உங்களுடைய கல்வியத்தில் வயது லிமிட் இல்ல. அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு வயது 15 வயசு தாண்டிட்டாங்கன்னா வயசு போனவங்க வரைக்கும் என்கிட்ட படிச்சிருக்காங்க. 60 வயசு உமன் வரைக்கும் படிச்சிருக்காங்க 15 வயசுல இருந்து. மாணவர்களுக்கு, அதாவது உங்களிடம் கல்வி கற்கின்ற மாணவர்கள் வரும்போது இருக்கும் அவருடைய மனநிலையும் அவர்கள் கல்வி கற்று அங்கு செல்லும் போது அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? அது சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது. அவ்வளவு சந்தோஷமா போவாங்க. மற்றது அவங்களுக்கு என்னை அவ்வளவு பிடிக்கும் லெக்சரரா. இப்ப லாஸ்ட் வீக் எங்களோட ஈவெண்ட்ல கூட அவங்க எல்லாம் கடைசியில வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ணினாங்க. பெரிய ஃப்ரேம், பெஸ்ட் டீச்சர் போட்டு, பெஸ்ட் அகாடமி போட்டு, எனக்கு கிரீடம் எல்லாம் போட்டு, அப்படி அந்த அளவுக்கு என்னைய வந்து அந்த பிள்ளைகள் வந்து அவ்வளோ இறக்கம். ஏன்னா அவங்க சொல்றது வந்து இப்படி ஒரு லெக்சரர் வந்து காலையில நான் ஸ்வீட்டா தான் இருப்பேன். இப்போ என் பிள்ளைகளை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு எவ்வளோ தான் ஏஜா இருந்தாலும் நான் பிள்ளைகள்னு தான் சொல்லுவேன். பிள்ளைகள் நாளைய கிளாஸ் சிரிக்கி வந்துருங்க, விளங்குச்சா, அந்த மாதிரி. அப்போ அவங்க வந்து என்ன ஸ்வீட் தன்மையை பார்த்து தான் அவங்க சரியும் மட்டும் விருப்பம் என்னையோட இறக்கம். நாங்கள் கற்ற கலையை நாங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். அதில் தான் அதன் பெருமதி தங்கி இருக்கின்றது. நீங்கள் இந்த அளவு இந்த துறையில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து எவ்வாறான ஒத்துழைப்புகள் கிடைக்கின்றது? எங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளும் மீக்கி சப்போர்ட் தானே. என் கடைசி டோட்டர் ஒன்றிக்கிறா, அவள் நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா. அவள் சொல்லிக்கிறா ஃபியூச்சரில் இந்த அகாடமியை நானே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் அந்த காஸ்மெட்டிக்ல. அவவும் நல்லா எனக்கு சப்போர்ட் ஒன்று தருவா, என் ஹஸ்பண்டும் தருவாரு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் செஞ்சுட்டு தான் இருந்தேன் ஸ்டார்ட்ல. ஆனால் அகாடமிக்கு இறங்கினப்போ எனக்கு பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அகாடமி செஞ்சேன். என்ன ரீசன் சொன்னால், நான் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் என்னை உண்மையான ஃபார்முலா காட்ட மாட்டேன். அப்போ வாரப்புள்ள பாவமே நான் மறைச்சி காட்டப்போ போல விளங்குது. அவங்க ஒழுங்கான ஒரு கல்வியை அவங்க கற்க மாட்டாங்க. அதுக்காகவே இதில் வர வருமானம் போதும் தான் அகாடமியில். அதுக்காகவே என் பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அகாடமியிலே தான் என்னை டைமை கடத்துறது. அவங்களுக்கு சரியான ஒரு கற்கநெறியை தான் நான் வந்து கொடுத்துக்கிறேன். தற்போது பொதுவாக, அதாவது நாங்கள் சந்தையில் விற்கப்படும் பல வகையான பொருட்களை, அழகு சாதன பொருட்களை பாவிக்கும் சிலர் குறிப்பிடத்தக்க காலத்தின் பின்னர் அதனால் ஏற்படும் ஒவ்வாமையால் பாதிக்கப்படுகின்றார்கள். அதன் பின்னர் மருத்துவர்களிடம் சென்றாலும் கூட அதற்கான தீர்வுகள் கிடைப்பதில்லை. அவ்வாறு பாதிக்கப்பட்டவர், சரும நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், கூந்தல் உதிர்ந்த அதிகப்படியாக சிலருக்கு கூந்தல் உதிரும் தன்மை காணப்படுகின்றது. கை காலில் ஒவ்வாமை சார்ந்த பல நோய்கள் கூட இந்த பல வகையான கிரீம்களை பாவிக்கும் போது ஏற்படுகின்றது. அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களுடைய தயாரிப்புகளில் தீர்வுகள் இருக்கின்றதா? இருக்குதான். ஆர்கானிக் மெத்தட்ல நாங்க வந்து அந்த உங்களுக்கு தெரிந்த நீம் ஆயில்னு சொல்றது வந்து வேப்பெண்ணெய். அதுல வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது. நாங்கள் ஆர்கானிக் மெத்தட்ல செய்யறதுனால அதில் நாங்கள் ஒரு மசாஜ் ஆயில் ஒன்று செய்வோம். அதுகள் இப்படி பாதிக்கப்பட்டவங்க போட்டு யூஸ் பண்ணினா அவங்க க்ரீம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா க்ரீம்ல ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போடுவாங்க தானே. அது கெட்டு போகாம 3 வருஷம் 2 வருஷம் வைக்கிறோம். அப்போ எப்படியுமே அது ஒரு சின்ன கெமிக்கல் ஹெட் ஆகுது. ஆனால் இந்த ஆயில் வெரைட்டிஸை நாங்கள் போட மாட்டோம். அப்போ வந்து எல்லாம் ஆர்கானிக் மெத்தட்லேயே வரப்போ போல அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். மற்றது நாங்கள் அது மட்டும் அவங்களுக்கு சொல்லாமல் அவங்களுக்கு ஃபுட் எப்படி எடுத்துக்கொள்ளாங்க, இன்டேக் பண்ணுறது முக்கியம். வெளித்தோட்டுறதுக்காக என்னத்தான் நீங்கள் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ண உங்க உடம்புக்குள்ள எடுக்கிற சாப்பாடு உங்களுக்கு மிச்சம் முக்கியம். 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் அவங்க குடிச்சாகணும். அதே போல் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஈட் பண்ணணும். ஒரு முடி போகுதுன்னா நீங்க அதுக்கான விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கீரை வகை. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. எல்லாமே இன்ஸ்டன்டா தேவை. அப்ப அது நடக்காதே. நீங்க உடம்புக்குள்ளையும் கொடுத்துதான் நீங்க எதுவும் செஞ்சுக்கொள்ளணும். முதலில் எங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்ஸ் அவங்க அதையும் நாங்க வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். மாணவர்களுக்கு, அதாவது நீங்க கல்வி கற்பிக்கின்ற சந்தர்ப்பங்களில் கையேடுகள் அடங்கிய புத்தகங்களையும் வழங்குகின்றீர்களா? அது வந்து நான் ஃப்ரீயாவே கொடுத்துருவேன். ஏன்னு சொன்னா அவங்க எழுதி கஷ்டப்பட தேவையில்லை. அவங்க நான் கிளாஸ் இருக்கப்போ பாடத்தை நல்லா கவனிச்சா போதுமே, எழுத போல அவங்க கவனிக்க மாட்டாங்க. நான் சொல்றது நிச்சயமே வீடியோ கிளிப் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்ப வந்து அவங்க எனி டைம் செய்ய போல அந்த வீடியோ பார்த்து செய்யலாம். எழுத வேண்டிய அவசியமே. நான் எழுதி எல்லாமே கையில கொடுத்துருறேன். ஒரு ஃபார்முலா புக்கே 4 கொடுக்குறேன் என் கோர்ஸுக்கு, டிப்ளமா கோர்ஸுக்கு.
அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு தொடர்பாக பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பலருக்கும் நானும் ஒரு சிறந்த அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அவர்களுக்கு என்ன கூற விரும்புகின்றேன்? இப்படித்தான் நிறைய அகாடமியில பாத்தீங்கன்னா 60,000 70,000 1,00,000 அப்படி அவங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீ. அப்ப நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கலாம். ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற புள்ள வந்து கஷ்டப்படும் அதை படிக்கிறதுக்கு. ஏன்னா அப்ப ஏல பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மல் பிரைஸ் ஜஸ்ட் 20,000 தான் கோர்ஸ் ஃபீ. ஆனா A to Z நீங்க வந்து அழகு சாதன பொருட்களை படிச்சிருவீங்க. அதுக்கு நானே 4 புக்கும் ஃப்ரீயா தந்துருவேன். ஆனா உங்களுக்கு அந்த பாடத்துல கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா வெறும் 20,000. அதுவும் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் வச்சு மீக்கிறேன். கிளாஸுக்கு ஒரு 5,000 இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்ல பே பண்ணி அழகா படிச்சு முடிக்கலும். ஐத்தான் மாஷான்னு சொல்லி எனக்கு நிறைய பிள்ளைகள் சந்தோஷமா தான் படிச்சாங்க. சல்லி இல்லாம கஷ்டப்படுற அளவுக்கு நான் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தல. எல்லா திங்ஸும் நானே தான் ப்ரொவைட் பண்ணுவேன் கிளாஸ்ல. அவங்க எதுவுமே எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. கிளாஸை வந்து கவனிச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறமா அவங்களுக்கான ஓன் ப்ராடக்ட் செஞ்சு கொள்ளலாம். அதுக்கான ஃபுல் கைட்னஸ் நான் பண்ணிடுவேன். நான் கிட்டத்தட்ட 4 மாத பயிற்சி காலம் என்று கூறியிருந்தீர்கள். ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் வகுப்புகள் நடத்தப்படுகிறது? அது 2 நடக்கும். கிழமையில ஒரு கிளாஸ் தான் நடக்கும். அதற்கான அதாவது நீங்கள் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாளராக இருக்கின்றீர்கள். அதற்கான இயந்திரங்கள் பெரும்பாலும் தேவைப்படுகின்றது. அதற்கான வசதிகள் எல்லாம் நாங்க வந்து ஆர்கானிக் மெத்தட் தானே, அந்த அளவுக்கு பெரிய இதுக்கு நான் போய் பதப்படுத்தல் முறைக்கு வரான அதுகள் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வச்சு நாங்க செய்வோம். ஆனா புள்ளைகள் வந்து கஷ்டப்பட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் காட்டுற விதம் வந்து அவங்களுக்கு ஈஸி. ஏன்னா எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு ஈக்கக்கூடியவங்க இல்லை. அப்ப அதுல வாங்குறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் எடுத்து செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு எளிமையான முறையில் ஹேண்ட்மேட் மெத்தட்ல நான் வந்து எல்லாமே பழக்கி கொடுத்துருவேன். புதிதாக ஒருவர் அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் முறை இயற்கை முறையிலேயே நான் அழகாக வேண்டும் என்று விரும்புவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலில் நீங்கள் உங்களுடைய தயாரிப்பில் எதை வாங்க வேண்டும் என்று கூறுவீர்கள்? அவங்களுக்கு நான் சொல்லுவேன் பெக் ஐட்டம்ஸ் இருக்குது. அது வந்து ஆர்கானிக் மெத்தட்லேயே தான் வருது. ரோஸ் பெட்டல் இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கானிக் மெத்தட்லேயே செய்கிற பெக்கி அது மில்கில் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். வீக்குக்கு 3 times பண்ணாலே ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகும். அது ஸ்க்ரப்பாகவும் அவங்களுக்கு யூஸ் பண்ணே மேலும். சருமத்தை பாதுகாக்கல, சருமத்தை பராமரிக்க நாங்கள் எவ்வாறான முறையை கையாள வேண்டும் உங்களுடைய தயாரிப்புகளை பொறுத்தவரையில்? இப்போ நீங்க என்னையே பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு இப்போ 38 வயசு. இன்னும் 2 yearsல வந்து எனக்கு 40. பட் நான் என் ஓன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன். எங்களையே நாங்கள் கேப் என்ன ரீசன் சொன்னா எங்களுக்கு கூட வர்றது கடைசி வரைக்கும் நாங்க தான். எங்களோட உடம்பு, எங்களோட அழகு, எங்களோட மெயின்டெனன்ஸ். அப்போ அதுக்கு நாங்கள் அதை பராமரித்து பத்திரம் பார்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். மற்றது 3 liters வாட்டர் எடுத்துக்கொள்ளணும். அதை மாதிரி ஹெல்தியான ஃபுட்ஸ் ஈட் பண்ணணும். இப்போ எங்களுக்கு இந்த நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் தானே, வாங்குறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இதுவள் சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி ஜூஸ்வல் பண்ணி அவங்க குடிச்சிட்டு வந்தாலே அவங்க நல்லா நேச்சுரலாகவே அழகாகுவாங்க. அப்போ அந்த அழகு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறதுக்கு தான் நாங்கள் இந்த கொஸ்மெட்டிக் என்னத்தான் சாப்பாடு திண்டாலும் எல்லாருமே கொஸ்மெட்டிக்கு ஒரு வகையில் அடிக்ட் ஆகி தான் நிற்கிறோம். அப்போ நாங்களே ஒரு ஆர்கானிக் மெத்தட் செஞ்சால் ஒரு ப்ராப்ளம் இல்லையே. அப்போ எங்களுக்கு தெரியுமே நாங்கள் எப்படி செய்கிறோம் என்று. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்களை நீங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்லாமல் கல்வியகம் கூட நடத்தி வருகின்றீர்கள். பொதுவாக இப்போது மணப்பெண்ணாக வர எதிர்பார்த்திருக்கின்றவர்கள், அதாவது அவங்களுடைய மனநாளுக்கு முன்னதாக எத்தனை நாட்களுக்கு முன்னதாக உங்களுடைய அழகு சாதனை பொருட்களை பாவித்தால் அழகாக இருக்கலாம்? அது வந்து பிரைட்வெல் வந்து ஈக்கிறாங்க தான். அவங்களுக்கு தேவை தானே, அவங்க கல்யாணம் நடக்க போகுது, அதுக்காக அழகாகிறதுக்கு 1 weekக்கு முந்தி சஃப்ரான்ல செய்வோம். நாங்கள் குங்குமப்பூன்னு சொல்லி சஃப்ரான்ல செய்கிற சீரம், அதுவும் இயற்கை முறையானது தான். அதெல்லாம் ஃபேஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ். மற்ற குங்குமாதி ஆயில் செய்வோம். அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒயிட்னிங் எடுக்கலாம். அது சைடு எஃபெக்ட் இல்லை. இதே இவங்க க்ரீம் வகைகள், அந்த மேக்கரி அதெல்லாம் எட் பண்ணின மாதிரி, ப்ளீச் எட் பண்ண மாதிரியான க்ரீம் வகைகள் யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் தற்காலிகமாக தான் நாங்கள் ஒயிட்டாக இருப்பாங்க. முடிச்சு 1-2 மாதத்துல கருப்பாயிருவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை மணமகளை மாற்றி தந்த மாதிரி ஆகிடும். ஐசிட்டு இயற்கை முறையிலே அவங்களுக்கான அழகு சாதன பொருட்களை தான் நான் வந்து செஞ்சு கொடுக்க சொல்கிறேன். பொதுவாக கூந்தல் பிரச்சனையை ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் அழகுபடுத்திக் கொள்வதற்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய பணத்தை செலவிடுகின்றார்கள். ஆனாலும் கூட அதன் பயன்பாடு ஒரு சில காலங்களுக்கு மாத்திரமே கிடைக்கின்றது. ஆண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு இருக்கின்றன. ஹேர் க்ரீமும் இருக்குது. ஹேர் க்ரீமும் நாங்கள் இயற்கை முறையில தான் செய்வோம். அதுவும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட விருப்பம் இல்லை. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் ஆயில் போட மாட்டாங்க. ஆனால் ஹேர் க்ரீம்னு கொடுத்தா அதை போடுவாங்க. ஆனால் அதில் நாங்கள் ஆல்மண்ட் ஆயில் நல்ல மாதிரி முறையில் தான் அதை ஆர்கானிக் மெத்தடில் செஞ்சுக்கிறோம். அது க்ரீமாக தான் விளங்கும். ஆனால் அது 100% ஆர்கானிக்.
ஏன்னா அது வந்து ஆயில் பட்டர்ஸ் இதுகள் போட்டு பட்டர்ஸ்ன்னு சொன்ன சரிக்கு கவு பட்டர்ஸ் எல்லாமே இல்லை, இதுக்குன்னு இருக்குது அவகாடோ பட்டர், மேங்கோ பட்டர், அந்தந்த ஃப்ரூட்ஸில் இருந்தே எடுக்கப்பட்ட பட்டர்ஸ். அந்த இயற்கையான அந்த பட்டர்ஸையும் வச்சு ஆல்மண்ட் ஆயிலும் வச்சு செய்யக்கூடிய ஏர் க்ரீம் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். மென்னுக்கும் யூஸ் பண்ணலாம். கேர்ள்ஸ் அந்த ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களாம் அந்த ஆயில் போட்டு விரும்ப மாட்டாங்க தானே. அந்த ஏர் க்ரீம் போட்டிங்கன்னா உங்களோட முடியும் அழகாக இருக்கும், நல்லா வளரும். மற்றது டிப்ஸும் நாங்கள் கொடுப்போம். மசாஜிங் ஆயிலும் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கலும். என்னென்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் வீக்குக்கு ஒரு தடவை சரி எங்களோட உடம்பை கொஞ்சம் குளுமைப்படுத்தணும். அதுக்கு இந்த மசாஜிங் ஆயிலை நாங்கள் அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லா விதமான ஆயிலும் போட்டு தான் தயார்படுத்துவோம். 100% ஆர்கானிக். அப்போ அதை வந்து அவங்க போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி பெரிய கோம்பிக்கு தானே அந்த சீப்பில் நல்ல பெரிய பல் வந்த கோம்பால் அவங்க நல்லா ஒரு நாளைக்கு 3 minutes சரி கோம் பண்ணணும். இப்படி எடுத்து இப்படி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லபடி நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல ஃபுட்களும் மீட் பண்ணணும். இதை மாதிரியெல்லாம் கைட் பண்ணதுக்கு சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் அதாவது பெண்களைப் போலவே ஆண்களும் தாங்கள் அழகாக இருக்கத்தான் விரும்புகின்றார்கள். இவ்வாறு அதாவது பெண்கள் ஆண்கள் இருபாலரும் பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் வேறுபடுகின்றது அல்லது ஒரே விதமான பொருட்களா? ஆமாம், வேறுபடுகிறது. கொஞ்சம் 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 வேறுபடும். முடி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து 2 பேருக்கும் சேம் தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் வேறுபடுது. என்னென்னு சொன்னாக்கா பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஆண்களை விட சென்சிட்டிவ் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான மூலப்பொருட்களை வச்சு தான் நம்ம செய்யணும். பொதுவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அதாவது கடைகளில் விற்கப்படும் அழகு சாதன பொருட்களை இருபாலரும் பயன்படுத்தலாம் என்று எழுதப்பட்டிருக்கும். அங்கு அதுவும் அப்படியும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அது யூனிசெக்ஸ் ப்ராடக்ட், யாருக்கு வேண்டாலும் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கும் யூஸ் பண்ணலும், மென்னுக்கும் யூஸ் பண்ணலும், உமனுக்கும் யூஸ் பண்ணலும். ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் விஷயம் ஒன்று இது தனித்தனியாக கொடுக்க போல கொஞ்சம் சேல் ஆகுறது கூட. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைத்துவம் ஒன்று வருது பெண்களுக்கு தனியாகவும். ஏன்னா ஆண்கள் வந்து பெண்களுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்குன்னு மென் ப்ராடக்ட்ன்னு வரப்போ போல் அவங்க விருப்பமாக அதை வந்து வாங்குவாங்க. பெண்களும் பெண்களுக்கான ப்ராடக்ட்ன்றிக்க போல அதை வந்து அவங்க வாங்க பார்ப்பாங்க. இது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்னு கூட சொல்லலாம். அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு தொடர்பில் பலவிதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் தற்போது அதாவது பல வகையான கிரீம்களை பயன்படுத்தும் போது எல்லோரும் கடைகளில் போய் கேட்கும் கேள்வி, எத்தனை நாட்களில் மாற்றம் தெரியும்? பொதுவாக கூறப்போன எத்தனை நாட்களில் வெண்மையாகும் என்று கேட்பார்கள். கைகளா இருக்கலாம், கால்கள், முகம் என்று பொதுவாக எத்தனை நாட்களில் இந்த கிரீம் எங்களை வெண்மையாக்கும், எத்தனை நாட்களில் மாற்றம் தெரியும் என்று கேட்பார்கள். இதற்கு நீங்கள் கூறுவது என்ன? உங்களுடைய தயாரிப்புகளில் எவ்வாறு மாறுபடுகின்றது? இப்படித்தானே கடைகளில் இருக்கிறதுல வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு மேக்ரி, ப்ளீச் இதுகளெல்லாம் போட்டு செஞ்சால் எப்படியுமே 1 week 2 weekல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று தரும். ஆனால் தற்காலிகம் தான், அது நிரந்தரமே இல்லை. யாருமே உங்களுக்கு நிரந்தரமான வைட்னிங் சொன்னால் நம்பிடவே வேணாம். நாங்கள் நாளடைவில் அதை பார்த்திருக்கின்றோம். இன்று பார்க்கும் ஒரு சில நாட்கள், அதாவது ஒரு மாத காலத்தின் பின்னர் 3 மாத காலங்களின் பின்னர் சருமம் கடுமையான ஒரு மாற்றத்தை கண்டிருக்கும். அது அழகாக இருக்கின்றது என்பதை விட ஒரு விதமான ஒவ்வாமை தோற்றம் முகத்தில் வெளிப்படும். அது வந்து சைடு எஃபெக்ட் உள்ள கிரீம்களுக்கு அவங்களுக்கு அப்படி முகமெல்லாம் அந்த நான் சொன்ன கடைகளில் வாங்குறது எங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது தானே என்ன நெட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அது ஒரு இந்த அவங்களோட ஃபேஸை வந்து ஒரு விதமான வெண்மையாக்கிடுது, ஒரு சாம்ப கலர் மாதிரி இருக்கும். சில இந்த கையில் முட்டு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக அவங்களுக்கு காட்டும். அது இவங்க க்ரீம் போட்டு தான் வைட்னிங் ஆகிதான் காட்டும். ஆனால் ஆர்கானிக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்படி காட்டாது. ஆனால் யாருமே நிரந்தரமான வைட்னிங் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நம்பவே வேணாம். அது ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் யாராலையுமே ஒரு நிரந்தரமான வைட்னிங் எடுக்கிறாது. நீங்கள் பிறக்கப்போ போல உங்களுக்கு என்ன உங்களோட டிஎன்ஏ மூலமாக வருதோ அந்த கலர் தான் கடைசி வரைக்குமே. ஒரு எக்ட்ரஸாக இருந்தால் கூட அவங்க வந்து உடம்புக்கு ஏற்றிடுவாங்க. இன்டெக்ஷன் மூலம் குளுட்டத்தைன்ன்ற ஒன்று இருக்கு. அது அவங்களுக்கு எவ்வளவு ஏற்றணுமோ அதை ஏற்றின புறமா வெள்ளையாகிடுவாங்க. பாருங்க, 1வது படத்துலலாம் வந்து ஒரு புது நிறத்துக்கு இருக்கிற ஒரு ஆக்டராக இருந்தாலும் அவங்க 2வது படத்துக்கு வரப்போல அப்படி ஒரு பிரைட் ஒன்று கிடச்சிடும். அவங்க இந்த க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு இல்லை, அவங்க வந்து குளுட்டத்தைனை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் குளுட்டத்தைன் இன்ஜெக்ட் பண்ணுறது எப்படியுமே கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள் போய்த்து உங்களோட உடம்புல இருக்கிற மெலனன் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கேற்ற டோஸ் தான் ஏற்றணும். நேரடியாக உங்களுக்கு கடையில் வாங்குறது எடுத்து ஏற்றலாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏற்றணும்னு தெரியாது. அப்போ டாக்டரை பிடிச்சி தான் நீங்கள் அதை வந்து செஞ்சு கொள்ளணும். இப்போ க்ரீம் வகையில் இருந்தாலும் இப்போ நாங்கள் செய்கிற க்ரீமாக இருந்தாலுமோ நீங்கள் பூசி உடனே வெள்ளையாவீங்கன்னு சொல்லத்துக்கு இயலாது. என்ன ரீசன் சொன்னால் உங்களோட உடம்புல இருக்கிற மெலனின் அந்த விட்டமின் சில பேருக்கு அது அதிகமாக இருக்கும், அது குறையாது. அது வந்து இயற்கையாகவே கிடைச்சவன் தந்த ஒரு வரப்பிரசாதம். அதை எல்லாரும் குறைச்சித்தான் வெள்ளையாக்குறோம்.
அதில் உள்ள பெனிஃபிட் என்னன்னு தெரியாது. இப்போ ஃபாரின்ல பிறக்கிற குழந்தை நீங்கள் பாருங்கள், ஒரு வெள்ளைக்கார வீட்டில் வெள்ளைக்கார குழந்தை ஒன்று பிறந்துச்சுன்னா அது பிறக்க போலே வெள்ளையாக தான் இருக்கும். அதில் முடி நின்று வெள்ளையாக தான் நிற்கும். இந்த கண்ணில் இருக்கிற ஐலேஷ் நின்று ஒயிட்டாக தான் நிற்கும். என்ன ரீசன் சொன்னால் அந்த கண்ட்ரிக்கு சன்ரைஸ் அவ்வளோவா இல்லை. அப்போ அந்த புள்ள பிறக்க போலேயே அதுக்கு மெலனின் தேவை. அப்போ அந்த நாட்டில் எல்லாருமே வெள்ளையாக தான் இருப்பாங்க. இது ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சரியான மாதிரி வெயில். அதால் அந்த புள்ள பிறக்க போல அதில் கண் கலர்லேருந்து கருப்பாக தான் இருக்கும். முடி கலர் எல்லாமே கருப்பு தான். இதே இந்த ஒரு வெள்ளைக்கார புள்ளை உண்டு ஒரு வெயில் ஈக்கிற ஒரு ஊருக்கு போச்சுன்னா சோப்பாவிருமே. என்ன ரீசன்? அதுக்கு மெலனின் இல்லை. அப்போ அதை தாங்கக்கூடிய சக்தி அதில் ஸ்கின்ல இல்லை. அந்த விட்டமின் குறைப்பாடு தானே, அதால தான் கண் கலர். ஆனால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அது சரி விருப்பப்படுறோம். நாங்கள் ஏசியன்ஸுக்கு சரி விருப்பம் வெள்ளையாய்க்கிறதுக்கு கண் லென்ஸ் எல்லாம் போடுறோம் கண் கலர் ஆனால் சேஞ்ச் ஆகுறதுக்கு. ஆனால் அதில் ஈக்குது விட்டமின் குறைப்பாடு. அது நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. அந்த விட்டமினை நீங்கள் குறைச்சி தான் அந்த வைட்னிங்கை எடுக்கிறீங்க, வாண்டட்டாக எடுக்கிறீங்க. என்ன ரீசன்? இந்த ஏசியன்ஸை பொறுத்த வரைக்கும் புது நிறமாக தான் இருப்பாங்க எல்லாருமே. என்ன ரீசன் சொன்னால் எங்களோட கண்ட்ரியில் எல்லாம் வெதர்ஸும் மீக்குதே. ஏசியன்ஸ்களுக்கு பாருங்கள் எல்லாம் வெதரும் மீக்கி, அதனால் புது நிறம் தான் அதிகமானவங்க வைப்பாங்க. சில பேர் மட்டும் தான் அவங்களோட ஃபேமிலி இதை பொறுத்து டிஎன்ஏல குழந்தையா பிறக்க போல வெள்ளையாக இருக்கிறது. மற்றபடி எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு எல்லாம் புது நிறம் தான். அப்போ நீங்கள் கலர் வரலன்னு சொன்னால் அவங்களோட மெலனின் வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சுருக்க கலர் ஆகிடுவீங்க. இப்போ சில பேர் வந்து இப்போ நாங்களும் பார்த்திக்கிறோம் 3 பிள்ளைக்கு சேம் க்ரீமை கொடுத்தா 2 புள்ள வெள்ளையாகிடும். 1 வீக் 2 வீக்கில் நிறம் போட்டுரும். அந்த ஒரு புள்ள நிறம் போடாது, அது அதே கலர்லேயே இருக்கும். என்ன ரீசன் சொன்னால் அதில் விட்டமின் அந்த மெலனின்ற அந்த ஸ்கின் விட்டமின் அதுக்கு நல்லா இருக்கு. அது குறையாது. ஆனால் அந்த புள்ள சரி கவலைப்படும். என்னடா நான் என்ன க்ரீம் போட்டாலும் வெள்ளையாகிறேன் இல்லையே, ஆனால் அதுக்கு அந்த விட்டமின் கூட. அப்போ அவங்களுக்கு வெள்ளையாகவே இலும். நான் சொன்ன மாதிரி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க போய்த்து குளுட்டத்தைன் இன்ஜெக்ட் பண்ணணும். ஆனால் 3 மந்த்துக்கு ஒரு தடவை அது வந்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே அவங்க வைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து வெள்ளையாக இருப்பாங்க. அவங்களோட எப்படியுமே அது குறைக்கும். அந்த மெலனின்றதை குறைச்சி வெள்ளையாக்கிடும். ஃபுல் பாடியே வைட்னிங் ஆக்கும். ஆனால் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து எந்த வைட்னிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அது பிறக்கிற பிள்ளைக்கு நல்லமில்லை. அவங்க செய்யக்கூட கூடாது வைட்னிங் ப்ராடக்ட். அதே போல் அவங்க யூஸ் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி குளுட்டத்தை என்ன சொன்னேனே இன்ஜெக்ட் பண்ணி ஏற்றுறது, அது நின்று ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு பண்ண மாட்டாங்க. அந்த மில்க் கொடுக்குற தாய்மார்களுக்கும் பண்ண மாட்டாங்க. அதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கு. அதாவது எங்களுடைய தோலின் இயற்கையான நிறத்தை மாற்ற முடியாது இல்லையா? அவர் இருக்கும்போது இந்த சந்தையில் கிடைக்கும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு கிரீம் வகைகளை பூசும் போது எவ்வாறு அந்த நிறம் அங்கு மாற்றம் அடைகின்றது? அது வந்து அவங்களோட மெலனின் டைப்பை பொறுத்து தான் அது வந்து குறைஞ்சி வெள்ளையாக்குது. அவங்களுக்கு மெலனின் வந்து அந்த நிறம் மாற்றம் அடையும் போது வெண்மையானதாக உணர்கின்றார்கள். அந்த மெலனின் அது குறைக்குது. இதே அவங்க அந்த க்ரீமை விட சொல்லுங்க, திருப்பி அவங்க இருந்த கலருக்கே வந்துடுங்க. நாங்கள் முடி வெட்ட பாருங்க, நீங்கள் முடிக்கு வந்து கலர் பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்களோட முடி வளரப்போல் என்ன கலருக்கு வரும்? கருப்பு கலர் உங்களோட உண்மையான கலரே தானே வரும். அந்த நீங்கள் டை பண்ணினது வரவே வராது. அதை போலத்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீமை நீங்கள் ஸ்டாப் பண்ணின சிரிக்கி உங்களோட உண்மையான கலர் தான் வெளிவந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுறது அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். குளுட்டத்தை ஏற்றிட்டீங்கன்னா 3 மந்த்துக்கு ஒரு தடவை ஏற்றிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வைட்னிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். நிரந்தரமான வைட்னிங்னு சொன்னால் நம்பவே வேணும். அப்போ நாங்கள் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஃபுல் பாடியும் தான் நாங்கள் வந்து தோலை தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நிரந்தரம் கிடைக்கும். அழகு சாதன பொருட்களுக்கான கேள்வி சந்தையில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இவ்வாறான துறையில் நீங்களும் இருக்கின்றீர்கள். போட்டித்தன்மையை பற்றி பேசலாம். எவ்வளவான போட்டித்தன்மைகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றீர்கள்? இது வந்து சரியான மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழம்புல அது வந்து அதிகம். எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த அளவுக்கு படிச்சே இருக்க மாட்டாங்க. போய் சொல்கிறதுக்கு நான்லாம் 3 வருஷம் அந்த அளவுக்கு படிச்சுக்கேன். வீட்டுக்கு வந்தாலும் நான் நோட்ஸும் என்ன சர்டிஃபிகேட்ஸும் அவ்வளோ எடுத்து காட்டுவேன். ஆனால் வந்து நிறைய காசும் செலவு. படிப்புன்னு சொல்கிறது இதே மாதிரி எல்லாம் 20,000க்கு கொடுக்க மாட்டாங்க கோர்ஸ் ஃபீ. அப்படி லட்சக்கணக்கு போகும். அவ்வளோ படிச்சுட்டுக்கு போகிறோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் அகாடமி செய்கிறேன். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிக்கும் பொறாமையும் நிறைஞ்சிருக்கு இந்த ஃபீல்டில். எதுவுமே படிச்சிக்க மாட்டாங்க. ஒரு ஒர்க் ஷாப் ஒரு சின்ன ஒரு கிளாஸை பேத்துட்டு அவங்க ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணிப்பாங்க. அந்த போகிற பிள்ளைகள் பாவம் ஏன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கே அந்தளவுக்கு படிச்சில்ல. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ன படித்து கொடுப்பாங்க? அந்த பிள்ளைகள் வந்து நிறைய பேர் என் அகாடமியில் வந்து சொல்கிறது, நான் அங்கே படித்தேன் மிஸ், இங்கே படித்தேன் மிஸ், இப்படி மிஸ், ஆனால் நீங்கள் இப்படி பழக்கிறீங்க எங்களுக்கு, ஆனால் அவங்களும் அப்படி இல்லைன்ட்டு அவங்களுக்கு சொல்ல போல தான் எனக்கு இதில் உள்ள போட்டியும் இதுவும் எனக்கு விளங்குது. அவங்களுக்கு செய்கிற பிழைகள் எல்லாம் எனக்கு அவ்வளோ விளங்குது. என்கிட்ட வார ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போல.
பொதுவாக நாங்கள் இப்போது அழகு சாதன பொருட்களை தயாரிக்கின்றோம். அதற்கான சந்தை வாய்ப்பை நாங்கள் எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது, அதே போல் உங்களுடைய அழகு சாதன பொருட்களுக்கு நீங்க எவ்வாறான வழிகளில் சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றீர்கள், அதுபோல் உங்களுடைய மாணவர்களுக்கு அதற்கான வழிகாட்டல்களை நீங்கள் எவ்வாறு வழங்கி இருக்கின்றீர்கள்? ப்ரொடக்ட்னு சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். அழகு சாதன பொருட்கள்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு பசந்தாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சோப் வெரைட்டிஸாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு லோகோ செய்கிற விதம், லேபிளிங் செய்கிற விதம், எப்படி ஒரு கலர் சூஸ் பண்ணணும், இவ்வளவுமே நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த லேபிளிங்கிற கலர்ஸ் நின்று பார்ப்பாங்க. இப்போ உங்களோட ப்ரொடக்ட் வந்து பசந்தாக இல்லாட்டி யாருமே வாங்க மாட்டான். ஏன்னா அந்த அழகு இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சாரி வாங்க போனாலும் உங்களோட கண்ணுக்கு அது நல்லா அழகாக இருந்தால் தான் நீங்கள் வாங்குவீங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலும் அப்படித்தான். அந்த கலர் செலெக்ஷனே நல்லா இல்லைன்னா நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அது மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும். அந்த லேபிளிங்லேருந்து, பேக்கேஜிங்லேருந்து, உங்களோட லோகோ டிசைன்லேருந்து அட்ராக்டிவாக இருக்கணும். அப்போ நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லாமே கைட் பண்ணுவேன். மற்றது அவங்க அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் பசங்க ஃபோட்டோவும் எடுக்கணும். அந்த டைமில் அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபியாக மாறணும். எப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபோன் எடுத்து அந்த ப்ராடக்டால் அவங்க செஞ்சதுக்கப்புறம் பசங்க ஃபோட்டோ எடுத்து அவங்களோட பேஜில் போடணும். சும்மா ஸ்மஜ்ஜாக கிளியராக அந்த ஃபோட்டோவாக இருந்தால் அது வந்து யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக லுக்கில் வைக்கணும். இது எல்லாமே அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று அமைக்கணும், ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருட்கள் வச்சு உங்களோட ப்ராடக்டையும் வச்சு ஃபோட்டோ விடுங்க. ஒரு ஃப்ளவர்ஸ், இப்போ ரோஸ் பெட்டலில் நீங்கள் ஒரு சோப் ஒன்று செஞ்சிட்டிங்க, அது ஃபேஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ அங்கிட்டுக்கு ஒரு நேச்சுரல் ரோஸ் பெட்டல்ஸையும் போட்டு கொஞ்சம் நேச்சுரல் ரோஸாக பூ ஒன்று சரி, ரோஸ் ஃப்ளவர் மரம் சரி வச்சு அந்த ப்ராடக்டை வச்சு ஃபோட்டோ விடுங்க. அப்போ கண்ணுக்கு கவர்ச்சியாக கவர்ந்தால்தான் மக்கள் வந்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் அழகு சாதன பொருட்கள்னாலே அதிகமாக வாங்குறது பெண்கள். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஐடியாஸ் கொடுப்பேன். அதேமாதிரி பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் எல்லாம் பர்ஃப்யூம் செய்வோம். அதுவும் மிச்சம் பெரிய ஒரு விலை போகாது. அந்த பேர்வல் தான் பர்ஃப்யூம் டப்போ போல் ரிச்சாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு நான் பழக்கிற விதம் ஜஸ்ட் 600 தான் போகும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நான் அவங்க செய்கிறதுக்கு பழக்கி கொடுப்பேன். லேபிளிங், பேக்கேஜிங், பாட்டில்ஸ் எங்கே எடுக்கணும், எவ்ரி திங். அப்போ வந்து அதை நின்று எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கணும், அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கு மென் பர்ஃப்யூம் எப்படி செய்யணும், லேடிஸ் பர்ஃப்யூமில் லேபிளிங் எப்படி இருக்கணும், மென் பர்ஃப்யூம்க்கு லேபிளிங் எப்படி இருக்கணும், A to Z அவங்களுக்கு கைட் பண்ணணும் கடைசி வரைக்கும். அதை அவங்க சேல் பண்ணுற வரைக்கும், அவங்களோட பேஜில் போட்டு அவங்க பூஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். பொதுவாக 3 வருட காலம் என்பது ஒரு மிக குறுகிய காலகட்டம் தான். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் இந்த 3 வருட காலத்திற்குள் நீங்கள் மாணவர்களுக்கு இந்த அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு தொடர்பாக கற்பித்தல் மாத்திரமன்றி அவர்கள் சுயதொழில் வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் வழங்கியுள்ளதாக கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த துறையில் எதிர்நோக்கிய சவால்களை பற்றி பேசலாம். சவால்கள்னு சொன்னாக்கா வந்து அவ்வளோ பெரிய ஒரு சவாலாக என் லைஃப்பில் வந்து இருந்ததில்லை. ஏன்னு சொன்னால் ஸ்டார்ட்லேயும் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் சரிமுட்டு என்னோட இறக்கம். ஒரு உண்மையாக சொல்ல போனால் நிறைய பேர் வந்து கஷ்டங்கள் சொல்லுவாங்க தானே, நான் இதுக்கு வரத்துக்கு சரி கஷ்டப்பட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் போய் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் உண்மையாகவே பேசுகிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ என்னையை வந்து நல்லா கேர் பண்ணி தான் எங்கள் வீட்டில் பார்த்துக்கொண்டேன் பேரண்ட்ஸ். அதே போல் நான் கல்யாணம் முடிச்சது போகிற ஹஸ்பண்ட் ஒரு தூண் மாதிரி ஃபுல் சப்போர்ட் எனக்கு இது வரைக்கும். இப்போ எனக்கு 38 ஏஜ். நான் கஷ்டம்னு ஒன்று கண்டதில்லை. நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நான் ஒரு மெடிசினோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய்த்து மருந்து கூட நடத்ததில்லை. இதுக்கு போகிற எப்படியோ சொல்ல தெரியாது, ஏன்னா அது எங்களோட கையில் இல்லை. ஆனால் இது வரைக்குமே அப்படித்தான். அதே போல் எங்களோட ஃபாதர் வந்து ஸ்டார்ட்டில் வந்து மதர் அண்ட் ஃபாதர் தான் எங்களுக்கு ஒரு டீச்சர், பெஸ்ட் டீச்சர் ஆயிப்பாங்க. எங்களோட ஃபாதர் மதரும் வந்து ஒரு விஷயத்தையும் அந்தளவு சொல்லி வளர்த்தது. எவ்வளோ எங்களோட வாப்பா வந்து தண்ணி வெண்ணெய் காட்டி எலுமின உடனே நினைவுபடுத்துறது, தண்ணியை போய்த்து குடிச்சிடணும், அது 3 லிட்டர் வாட்டர் குடிச்சிடணும். ஃபுட்டாக இருந்தாலும் பார்த்து எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. மாஷால்லாண்டு சின்னத்தேந்தே அந்த பார்த்துக்கு அந்த மெயின்டெனன்ஸ் உண்டு. அதுதான் இன்ன வரைக்குமே நாங்கள் சின்னத்தில் எங்களுக்கு விதைக்கிறது தானே கடைசி வரைக்குமே வந்துடும். அது வந்து அந்த மெயின்டெனன்ஸ் தான் இன்ன வரைக்கும் நான் என்னையை பார்த்துக்கொள்றது. மாஷாலான்னு சொல்லி ஒரு நசல் வந்ததும் இல்லை, ஒரு மருந்து எடுத்ததும் இல்லை. இது புறவும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் எப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்க்கு தானே தெரியும், படைச்சனுக்கு தான் தெரியும். அடுத்ததாக இந்த துறையில் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? எதிர்கால திட்டம் வந்து நிறைய பேர் இப்போ நான் சொன்னது தானே, அவ்வளவா அவங்க படிச்சே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு மோசமான ஒரு கல்வியை கொடுக்குறாங்க. அது அந்த பிள்ளைகளுக்கு போதாது, அது செட்டிஸ் இல்லை அவங்களுக்கு. அதுதான் அவங்க திருப்பி எனக்கிட்டே வந்து படித்து கொள்கிறாங்க. அங்கிட்ட உள்ளெல்லாம் பட்டுட்டு என்கிட்ட வந்து படித்து கொள்கிறாங்க. எனக்கு ஆசை என்னென்னு சொன்னால் சரியான கல்வி கொடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த கல்வி சரியான முறையில் போய் சேரணும். ஏன்னா என்னையோட இப்போ நான் இருக்கும் வரைக்கும் தானே அது என்னையோடு இருக்கும். நான் கற்ற கல்வி என்னையோடு இருக்கும். நான் இல்லாமல் போன பிறகும் நான் பல பேருக்கு படித்து கொடுத்துட்டேன்டா, அது அவங்கள்ட்ட இருக்குமே. அதுக்கு தான் நான் இவ்வளோ குறைய விலைக்கு கூட இந்த கோர்ஸை வந்து 20,000 கூட நான் கொடுக்குற ரீசன். நான் இல்லாத போது கூட அது வந்து இருக்கும் அவங்கக்கிட்ட.
அவங்களுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்குண்டு அதுதான் புக் நின்று நானே அது என்னை கைப்பட எழுதின புக் தான். அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து என் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ இப்போ 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 4 புக் மீனி பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 புக்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இன்னமும் அதை செய்வேன் கடமையாக. என்ன ரீசன் சொன்னால் அவங்களுக்கு போகிறோம் அந்த புக் இருந்தால் அவங்களோட பிள்ளைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எழுதிட்டு போனால் அது மிஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க என்னதை எழுதிட்டு போகிறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் புக்காக கொடுத்துட்டேன்னா அவங்களோட வீட்டில் அது பத்திரமாய்க்குமே. இளம் பெண்கள் போன்ற இல்லத்தரசிகளும் கூட வந்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறியிருந்தீர்கள். இதற்கு வயது ஒரு தடையாக அமையாதா? இல்லை, அவங்களுக்கு புரிஞ்சு கொள்கிற வயசாக இருந்தால் ஓகே. 13 வயசுலேருந்து என்கிட்ட வந்து படிச்சுக்கிறாங்க பிள்ளைகள். அது வந்து அவங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு ஏஜ் தானே. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட கிராஜுவேஷன் வந்துச்சு 15-16 வயசு பிள்ளைகள் கூட கிராஜுவேட் ஆகிட்டாங்க மாஷாலான்னு சொல்லி அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். ஓல்ட் லேடிஸ்னிட்டு வந்தாங்க. ஏஜ் ஒரு லிமிட் ஒன்று இல்லை. அவங்களுக்கு அந்த கல்வியை அவங்க படித்து கொண்டா அவங்களுக்கு அது வேல்யூபிளாக இருக்குமே. சின்னத்தில் படித்து கொடுக்குறது இன்னும் அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அவங்க வளரப்போ போலேயே நல்ல மாதிரி அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் எல்லாம் செஞ்சு கொண்டு நல்லா வந்துடுவாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடியாஸும் நாங்கள் கொடுப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணிவிட்டு அவங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க நிறைய பேர். அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு துறையில் நீங்கள் சிறந்த ஒரு இடத்தில் அடைந்த திருப்தி இருக்கின்றது உங்களுக்கு. அந்த வகையில் உங்களை போல உருவாக வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? அது வந்து இவங்க சரியான ஒரு கல்வி கற்றுக்கொண்டா அவங்களுக்கு நல்ல துறைக்கு வைத்து கொள்ளலாம். ஆனால் அதையும் விட அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்களோட மென்டாலிட்டி சரியாக இருக்கணும். அதுக்கான சில டிப்ஸுகள் நான் கொடுக்குறேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்ப்பாங்க, மற்ற நேயர்களும் இதை பார்ப்பாங்க. இது ஒரு அறிவுரையாக அவங்களுக்கு ஒரு டிப்ஸாக அவங்க எடுத்துக்கொள்ளட்டும். என்னென்னு சொன்னால் எங்களோட உம்மா சொல்லித்தந்த ஒரு 3 விஷயம் இருக்குது. பேரண்ட்ஸ் தானே 1வது டீச்சர். அந்த 3 விஷயத்த நான் வந்து இங்கிட்டு சொல்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் இது நான் சொல்கிறதுக்கு. என்னென்னா எங்களோட உம்மா சொல்லித்தந்தது வந்து எங்களோட உடம்பு தான் கடைசி வரைக்கும் எங்களோட வரும். அதை நோய் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கேர் பண்ணுங்கன்னு சொன்னது. 2வது விஷயம் வந்து கடனே எடுத்துருவோம் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் வச்சோ நாங்கள் ஒருத்தர கடன் எடுத்தோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே எங்களுக்கு நிம்மதிக்காது. ஏன்னா ஒரு சின்ன அளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் பிஸ்னஸாக அது இருந்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து டென்ஷன் இல்லை. ஸோ எங்களோட உம்மா அது சின்னத்தை சொல்லி தந்தது. கடன் பற்றவான வாழ்க்கையில் நோய் எடுத்துக்கொள்ள வேணாம். அப்போ நீங்கள் வந்து நிம்மதியாக வாழ்வீங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, படிப்புக்கு வயது இல்லை, எந்த வயதுலையும் படிக்கலாம். 60 வயசில் கூட கிராஜுவேட் ஆகினவங்க பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கருத்து 3ஐயுமே நான் என் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டேன். என் உடம்பை நல்லா பார்த்துக்கொள்வேன், பராமரிப்பேன். ஒரு பேண்டோல் குடிக்க கூட எனக்கு விருப்பம் இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொள்வேன் இன்ன வரைக்கும். அதே போல் வந்து ஃபுட்டெல்லாம் சரியாக எட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொள்வேன். அது மாதிரி இன்ன வரைக்கும் சின்ன வயசுலேருந்து நான் கடன் கொண்டு எடுத்ததே இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட கைமாத்த கூட எடுத்ததில்லை. அது உடுத்துட்டு தாரன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா அதுவும் ஒரு கடன் மாதிரி தானே. அது ஏன் நான் அதை நினைக்கிறேன்னு சொன்னால் அது உம்மா சொல்லி தந்தது. உண்மைக்குமே எங்களுக்கு டிப்ரெஷனுக்கு நாங்கள் உள்ளாவோம். கடன் எடுத்து பாருங்கள், நிம்மதியே இருக்காது வாழ்க்கையில். அந்த கடன்காரன் அதை கேட்டுகிட்டே தானே இருப்பான். இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இன்வெஸ்டர்ஸ்ன்னு ஒருத்தரும் எடுக்கவானம், கடன்களும் பற்றவானம். அது உங்களே கொஞ்சம் கொஞ்சம் உங்களை நிம்மதி இல்லாமல் உங்களை முன்னேற்றம் தரவே தராது. நீங்கள் லொஸ்ட்டாகவே தான் ஆவிக்கொண்டே இருப்பீங்க. நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனால சொல்கிறது, ஒரு 5000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி, இந்த காலத்தில் 5000 சொல்கிறது சரி சின்ன சல்லியே அது ஒன்று எங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு சோப்பை செஞ்சு நானும் அப்படித்தான் சோப்பை செஞ்சு அதை பிஸ்னஸ் பண்ணி ஸ்டெப்பாக போங்க. சோப் பிஸ்னஸ் தான் நல்லா போமேன்னு சொல்லுங்கள். சோப் சுருக்கான்னு கரைஞ்சிரும். ஏன்னா யாருக்கா இருந்தாலும் அப்போ அவங்க சுருக்கான்னு வந்து எங்கள்கிட்ட வாங்குவாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் 5000 தான் போகும். அதில் நீங்கள் சோப்பை வந்து பிஸ்னஸ் வைங்கம்மா, நீங்கள் கடன்கள் எடுத்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கட்ஸாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கான ஒரு ஓன் ப்ராடக்ட், உங்களுக்கான ஓன் பிஸ்னஸ் உங்களோட மணியில் நீங்கள் செய்கிறீங்க. இன்னொருத்தர்கிட்ட எடுத்து இந்த பெருமைக்கோ பெருசாக செய்யணும்னு ஐடியா பண்ணி லொஸ்ட் ஆகினா அதே மாதிரி கவலை எதுவுமே இருக்காது. உங்கள் லைஃப்பை சக்ஸஸ் பண்ணவே இல்லை. ஒரு லொஸ்ட் வந்துருக்கி உடஞ்சிடுவாங்க. இது நான் இவங்களுக்கு மெயினாகவே சொல்கிறது என் ஸ்டூடெண்ட்ஸோ நேயர்களுக்கோ. ஸோ கடன் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸை கொண்டு போங்க, உங்கள் லைஃபையும் கொண்டு போங்க நல்லா. அதே மாதிரி படிப்புக்கு வயதே இல்லை. நான் படித்தது வந்து நீங்கள் சொல்கிறீங்க குவாரண்டைனில். அதுக்கு முதல் நான் கல்யாணம் முடித்து 4 பிள்ளைகளையும் பெற்று அவங்களோடைய காலம் பெற்றுருச்சு. அவங்கள வளர்த்துட்டேன். குவாரண்டைனில் வந்து சரியான போரிங்காக இருந்துச்சு. பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூம் கொண்டு வந்துச்சு. அந்த ஜூம் மேப்னு சொல்கிறது ஒரு வரப்பிரசாதம். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கிடைச்சி பெரிய கிஃப்ட்னு சொல்லலும். எனக்கும் அப்படித்தான். அப்போ என் உம்மா சொன்னது என்ன வந்துச்சு, படிப்புக்கு வயதில்லே. அப்போ நான் சரின்னு சொல்லி அப்போ நான் சூஸ் பண்ண கேம்பஸ் வந்து வெல்டன் கேம்பஸ். அது கண்டி பேராதனியால் தான் இருக்கு. எல்லாம் கோர்ஸும் எடுத்து படித்தேன். ஒரு கோர்ஸை படிக்க போல தானாக வந்து கொண்டிருக்குமே ஃபோனில். சரி, ஹஸ்பண்ட் மாஷா அல்லான்ட்டு அவர் வந்து இன்ஜினியர், எலக்ட்ரானிக் இன்ஜினியர். நல்ல கேஷ் விஷயத்துலலாம் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாம் பே பண்ணி எல்லாமே படிக்க வச்சது.
எல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மாஷாலான்னு சொல்லிட்டு அது மாஷாலா நல்லா தான் பேத்துட்டுச்சு. அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு தொடர்பாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டார் திருமதி அஸ்மா முஷ்டாக் அவர்கள். அதேபோல் இன்றைய கலந்துரையாடலை பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அதாவது அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது மாத்திரமல்லாமல் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு எவ்வாறு அமைகின்றது என்பதை நாங்கள் கற்று அதனூடாக நாங்கள் ஒரு சுய தொழில் வாய்ப்பை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக இன்றைய தினம் கலையகத்திற்கு வருகை தந்து அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு தொடர்பாக பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார் திருமதி அஸ்மா முஷ்டாக் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ.